ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று நம்ம தளபதி விவசாயிகள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இடம் கொடுத்த விவசாயிகள் எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்து பரிசு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரும் எந்த கட்சியும் மாநாடு நடத்தவங்க யாரும் இந்த மாதிரி விவசாயிகளை கௌரவிச்சது கிடையாது. அந்த இடம் கொடுத்தவங்களை கூப்பிட்டு அதுக்கு கண்டுக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் தளபதி இதை செஞ்சுருக்காரு. யாரும் இந்த அளவுக்கு நிலம் கொடுத்தா கண்டு கூட மாட்டாங்க. அந்த இடத்த மாடு முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி கூட தந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நேற்று வந்தவங்க எல்லாம் அவ்வளோ ஒரு புன்னையோடு அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க. ஏன்னா தளபதி இந்த மாதிரி செய்வார் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 2018 சொல்லியிருக்காரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். விவசாயிகளை பற்றி நம்ம நல்லா வயிறார சாப்பிட்றோங்கிறனால பசி ஈஸியாக தந்துறதுனால விவசாயிகளாம் மறந்துடுறோம் அப்படின்ட்டுருக்காரு அப்படின்னு சொன்னார். இந்தியாவை வல்லரசு ஆக்கிறத விட விவசாயிக்கு நல்ல அரசாக இந்த ஆட்சி இருக்கணும், அதை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவர் இப்போ இல்லை, இப்போலேருந்தே அவர் நடிச்சிட்டு இருக்கிறது 2018 கிட்டத்தட்ட 7 வருஷம் முன்னாடி இருந்தே அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக எப்போதுமே தான் இருக்கார். இதையும் பாருங்கள், இவர் இவ்வளோ இந்த அரசியல் சூழ்நிலை படப்பிடிப்பு இதெல்லாம் இருக்கப்பையும் இவங்களுக்கு ஏதாச்சும் இடம் கொடுத்தவங்களுக்கு செய்யணுமேன்னு அவங்கள கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு விருந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். இது ஒரு சல்யூட், ராயல் சல்யூட் தான். இதை பார்த்து நிறையா கட்சிக்காரங்க நிறையா இவங்க வைத்தறிச்ச, குறிப்பாக நம்ம சைமனுக்கு ரொம்ப வைத்தறிச்ச இருக்கும். சைமன் ரஜினியை பார்த்தாப்புல அடுத்தது யாரை போய் பார்க்கலாம், எங்கிட்ட போகலாம், இவன் இருக்கிறதுக்கு இப்படி போயிட்டுருக்கானே, இவனை நிப்பாட்ட முடியாத போலையே அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஆதரவு இருக்கிறதுக்கு பெருகிட்டு இருக்கு தளபதிக்கு. அது 2026 மக்கள் ஆதரவு அவருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்ப்பாங்க, அப்போ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, நன்றி, வணக்கம்.